ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவோட தான் நான் வந்திருக்கேன். ஜிஆர்டியில் 11 months கோல்டு சீட்டு நான் போட்டிருந்தேன். அது இன்னையோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நானும் அம்மாவும் இன்றைக்கி ஜிஆர்டிக்கு வந்திருக்கோம். எனக்கு வளையல் எடுக்கிற ஐடியாலாம் இல்லை, ஆனால் அம்மா வந்து வளையல் பார்க்கலாம் அப்படின்னதுனால ஃபஸ்ட்டு நாங்கள் வளையல் செக்ஷனுக்கு போயிருந்தோம். வளையல்னால் எனக்கு கொல்கத்தா பேட்டர்ன் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் வந்து லைட் வெயிட்டாக இருக்காது, கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். இந்த கொல்கத்தா பேங்கிள் செட் ஆஃப் 4 வந்து 40 grams, அதாவது 5 சவரன். ஒரு பேங்கிள் 10 கிராம் கிட்ட இருக்குது. எனக்கு இந்த மாதிரி 2-3 பேங்கிளாக போடுறத விட ஒரே பேங்கிளாக போட்டால் இந்த மாதிரி ப்ராடாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ராட் பேங்கிள் வந்து 3 சவரன் வருது. நம்ம சிங்கிளாக வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்லை பேராவும் வச்சுருக்காங்க. பேரா வந்து 6 சவரன் வரும். பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஆன்டிக் செக்ஷனுக்கு போயிட்டோம். ஏன்னா நான் வந்து பிளான் பண்ணியிருந்ததே இந்த ஒரு ஆன்டிக் நெக்லஸ்க்காக தான். எங்கள் அம்மாவுக்கு வந்து இது அவ்வளோவா விருப்பம் இல்லை, இது கோல்டு மாதிரி இல்லை அப்படின்றதுனால. ஸோ வந்து இந்த எல்லோ கோல்டில் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. பட் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். எதுக்கு நம்ம அதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணணும், எப்படியும் நான் இதுதான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் 3லேருந்து 4 சவரன் வெயிட்குள்ளே இருக்கிற மாதிரி ஆன்டிக் நெக்லஸ் கேட்டிருந்தேன். அவங்க வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு 4-5 காமிச்சாங்க. அதில் வந்து பார்த்த உடனே எனக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. 4 சவரன் பட்ஜெட் அப்படின்றதுனால ஹாரம் டைப்பில் இந்த மாதிரி பால் வச்சு பெண்டன்ட் இருக்கிற மாதிரி ஆன்டிக்கில் எனக்கு காமிச்சாங்க. இது வந்து 4 சவரன், அதை விட கொஞ்சம் அதிகம், 4.5 அந்த மாதிரி வெயிட் ரேஞ்சில் இருக்குது. நான் போட்டிருக்க இந்த ஹாரம் வந்து 5 சவரன் கிட்ட வருது. பேக் செயின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 4.5 சவரன் அந்த மாதிரி வாங்கலாம். இதுவுமே நல்லா தான் இருந்தது. நம்ம இந்த வெயிட் ரேஞ்சுக்கு நெக்லஸ் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஹாரம் மாதிரி வாங்கிட்டோம்னா இன்னும் பார்வையாக இருக்கும். பட் வந்து நான் நெக்லஸ்னு ஃபிக்ஸ் ஆகி போயிட்டதுனால அது வந்து சும்மா பார்த்தேன், அவ்வளோதான். மற்றபடி அது வாங்குகிற ஐடியாலாம் எனக்கு இல்லை. ஆனால் உண்மையிலேயே கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. இது பிடிக்கல அப்படின்னு சொல்லவே முடியல, எல்லாமே பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஒரு ஹாரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் போட்டு பார்த்ததை விட இது நல்லா இருந்துச்சு. இதோட வெயிட் வந்து 4.5 சவரன் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. நான் சீட்டு ஆரம்பிச்சதுலேருந்து எப்படா இது முடியும், எப்படா நம்ம போய் ஜுவல் எடுப்போம் அப்படி தான் இருந்துச்சு. சீட்டு போட்ட அமௌண்ட் வந்து பெருசு அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த 11 மாதமும் பே பண்ணியிருக்கோம். நடுவில் எப்பயோ குவிட் பண்ணிடலான்னு நிறைய வாட்டி சண்டைலாம் போட்டு இல்லை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்லாம் வந்து இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சேவிங்ஸ்க்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பே பண்ணி இது முடிச்சது. ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு பே பண்ணதுக்கு இது வந்து 100% ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். எங்கள் அம்மாவுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் அவ்வளோ பிடிக்காதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த வேலைப்பாடு அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே பிடிச்சதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நெக்லஸ் தான் இது அம்மா போட்டிருக்கிறது. இது வந்து 3 சவரன் தான் வெயிட் வருது. ஆல்மோஸ்ட் இதுதான் எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு போயாச்சு. பட் இருந்தாலும் ஒரு தடவை கலெக்ஷன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், வேறு ஏதாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம எல்லாரோட மென்டாலிட்டியுமே அப்படி தானே, இதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும், இதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும், பெஸ்ட்டாக உள்ளது தான் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்த்ததில் எனக்கு வந்து பெஸ்ட்டாக தான் ஒன்று கிடச்சி. இந்த நெக்லஸ் வந்து 3 சவரன் வெயிட்டு. இதுக்கு அப்படியே எக்ஸாக்டாக ஹாரமும் வச்சுருக்காங்க. இது 5.5 பவுன் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. அப்படியே மேட்சிங்காக இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். 8 சவரன் 8.5 சவரன் அந்த மாதிரி தான் வெயிட்டு வரும். 7-8 பவுனில் நெக்லஸ் அண்ட் ஹாரம் செட்டாகவே நான் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். இந்த நெக்லஸ்மே வந்து 3 பவுன் தான். இது வந்து ஒரு சைடு ஃபுல்லாக வந்து இந்த பிங்க் ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது. இதுக்கும் வந்து செட்டாக ஹாரமுமே இருக்குது, அதுவும் வந்து நான் வியர் பண்ணி பார்த்தேன். இப்போ வரைக்குமே நான் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த நெக்லஸ் தான் வந்து மைண்டில் வச்சுருந்தேன், அதை எடுத்துக்கலான்ட்டு. ஸோ கம்பேர் பண்ணுறதுக்காக அதை நடுவில் போட்டு பார்த்துருந்தேன். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு நெக்லஸ் வந்து என் கண்ணில் பட்டுது. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நான் பார்த்து எடுத்ததுக்கான ரீசன் வந்து அந்த தலைக்கு மேலே ஒரு ஃப்ளவர் இருக்கு இல்லையா, பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு, அதுதான் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது தூரத்துலேருந்து பார்க்கும்போது. அதை பார்த்த உடனே அதை எடுங்க அப்படின்னு சொன்னி கிட்ட பார்த்ததுக்கப்புறம் வந்து சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கும் இது ரொம்ப பிடிச்சி. நான் ஏற்கனவே பார்த்துருந்த நெக்லஸ் வந்து 3 சவரன், இந்த நெக்லஸ் வந்து 4 சவரன் வெயிட் வருது. அதுக்கு அப்படியே எக்ஸாக்டாக ஒரு ஹாரமும் நான் பார்த்தேன். பட் ஆனால் பாலிஷில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ கடைசியில் வந்து நாங்கள் என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா, ஒன்று வந்து ஒரே அந்த 4 பவுன்
பவுனுக்கு அந்த நெக்லஸ் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா 3 பவுனுக்கு நெக்லஸ் வாங்கிட்டு மீதி 1 பவுனுக்கு வந்து இயரிங்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். என் ஹஸ்பண்ட் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் வர முடியல. ஸோ ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ரெண்டுத்தில் எது அமௌண்ட் வந்து நம்ம கம்மியாக கொடுக்குற மாதிரி வருதோ அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த நெக்லஸ்க்கு எக்ஸாக்ட் மேட்சிங்காக வந்து இந்த இயரிங் வந்து எனக்கு கிடச்சிது. பட் ஆனால் இது 1.5 சவரன். ஒன்று இந்த நெக்லஸ் அண்ட் இயரிங், அப்படி இல்லைனா அந்த நெக்லஸ். ரெண்டுத்தில் நான் எது சூஸ் பண்ணியிருப்பேன்னு கெஸ் பண்ணி வைங்க. நான் போட்ட சீட் அமௌண்ட்டுக்கு 3500 வரைக்கும் சில்வர் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் கொஞ்சம் கூட அமௌண்ட் போட்டு என் அண்ணாக்கு இந்த ஒரு காப்பு வாங்கியிருந்தோம். நான் கிஃப்ட் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சில்வராக வாங்கிக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா 1 கிராமுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ரிங் பார்த்துருந்தோம். எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டே இருந்தாங்க ரிங் ஒன்று வாங்கணும்னு. ஸோ எனக்கு தான் ஆல்ரெடி ரிங்லாம் இருக்குல்ல, அதனால அம்மாவுக்கு தான் ரிங்கு வாங்கியிருந்தோம். இது எல்லாமே 1 கிராம் ரேஞ்ச் தான். ஆனால் வந்து பார்வையாக இருக்கிற மாதிரியான டிசைன்ஸு. எனக்கு வந்து இந்த கேஸ்டிங் மாடலில் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ் தான் பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு அதெல்லாம் பிடிக்கல போல இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்ன ரிங் எடுத்தோன்னு வந்து உங்களுக்கு இந்த வீடியோட லாஸ்ட்டில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் கலெக்ஷன்ஸ்லாம். எனக்கு ஒரு சிலதெல்லாம் பிடிச்சிருந்தது, அதுவும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இந்த ஒரு ரிங்கு செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு அழகே அந்த ஒரு குட்டி ஒயிட் ஸ்டோன் தான். இதோட வெயிட் நீங்களே பார்க்கலாம், 2.7 கிராம்ஸ் இருக்குது. ரிங் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். கார்டு இன்னும் நாங்கள் க்ளோஸ் பண்ணல. ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிஃப்ட் வாங்கிடுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து கிஃப்ட்டுக்கு பதில் வந்து சில்வர் வாங்கியாச்சு. என்னோட லாஸ்ட் மந்த் சீட் வந்து பே பண்ணிவிட்டு புக்கில் என்ட்ரி போட்டுட்டு நான் வந்து கார்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னதான் நம்ம ஸ்கீமில் பர்ச்சேஸ் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிடுது. அப்படி பார்த்தா நான் சேவ் பண்ண வெயிட்டை விட கொஞ்சம் மில்லிகிராம்ஸ் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். அதுக்கே வந்து எக்ஸ்ட்ரா நான் ஒரு 15,000 அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தது. ஜிஎஸ்டி, எக்ஸ்ட்ரா இருக்கிற வேஸ்டேஜ் அது எல்லாமே சேர்த்து. பில்லிங் போயிட்டுருக்கிற டைமில் நான் அப்படியே எக்ஸாக்டாக என்னோட நெக்லஸ்க்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ஒரு இயரிங் பார்த்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 1,40,000 ஆமாம். ஆனால் இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 7 கிராம்ஸ் தான். ஆன்டிக்குங்கிறதுனால இது வந்து 22% மேலேன்னு சொன்னாங்க வேஸ்டேஜ் மட்டுமே. ஸோ நம்ம ஸ்கீமில் எடுக்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு காட்டியிருந்தது தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஒரு ரிங்கு, ஒரு நெக்லஸ், அப்புறம் வந்து ஒரு வெள்ளி காப்பு, இது தான் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த வருஷத்துக்கான கோல்டு சீட்டு வந்து முடிச்சு ஹாப்பியாக ஜிஆர்டியில் ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கோல்டு சீட் பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் இந்த நெக்லஸோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அதெல்லாம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.